தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 15வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் அனுபூதி பாடலை அனுபவிப்போம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம். பொறு புங்கவரும் அன்பு பொருந்தியுள்ள தேவர்களும் புவியும் மண்ணுலகத்தோறும் பரவும் புகழ்ந்து துதி செய்கின்ற குரு புங்கவ சிறந்த குருமூர்த்தியே, என்குண பஞ்சரனே, அருட்குணங்கள் 8க்கும் உறைவிடமானவரே, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகன் குமரன் குகன் என்று உமது திருநாமங்களை மெய்யன்புடன் கூறி உருகும் செயல் தந்து உள்ளம் உருகும் தன்மையை தந்து உணர்வு என்று அருள்வாய். மெய் உணர்வை எப்போது அடியேனுக்கு அருள் புரிவீர் என்பதாக அமைந்துள்ளது. அன்பு பொருந்திய விண்ணவரும் மன்னவரும் துதி செய்கின்ற சிறந்த குருமூர்த்தியே, என் குணங்களுக்கும் இருப்பிடம் ஆனவரே, முருகன் குமரன் குகன் என்று மெய்யன்புடன் உரைத்து அதனால் உள்ளம் உருகும் தன்மையை அடியேனுக்கு வழங்கி மெய்யுணர்வை எந்த நாள் அருள் புரிவீர், விரைவில் அருள்வீராக என்பது பொதிந்த பொருளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான விரிவான விளக்கத்தை சிந்திப்போம். முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் பல்லாயிரங்கள். அவற்றுள் சிறந்தவை 3: முருகன் குமரன் குகன் என்பவை. இந்த 3லும் சிறந்தது முருகன் என்ற திருநாமம். சிறப்புடைய பொருளை முந்துரக் கிளத்தல் என்ற சூத்திரப்படி முருகநாமத்தை முதலில் வைத்து கூறினார். ஏனைய 1000 நாமங்களுக்கும் சமானம் முருகன் என்ற ஒரு நாமம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் கந்தர் அலங்காரத்தில் மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் என்றார். இக்கூற்றில் முருகா என்பது ஒருமையாக உள்ளது, நாமங்கள் என்பது பன்மையாக வந்துள்ளது. தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற 3 ஓசைகள் உண்டு. மு ரு கு என்ற இந்த 3 எழுத்துக்களும் மூ ஓசைகளுடன் கூடியவை. அ ஆக்கல், உ காத்தல், ம அழித்தல். இந்த 3 எழுத்துக்களில் காத்தல் எழுத்தாகிய உகரம் முருகு என்ற மந்திரத்தில் வருகின்றதை உய்த்து உணர்வோம். இம் கூட்டல் உ, இர் கூட்டல் உ, இக்கூட்டல் உ என்ற 3 இடங்களிலும் காக்கும் கடவுள் முருகனின் நாமம் கூறப்படுகிறது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரம் தோன்றில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையும் கூறுகிறது. தொடரும் நாமம் குமரன் என்பது குறித்ததாகும். முருகனுடைய சடக்கரத்தில் இடையில் உள்ள எழுத்துக்கள் குமர என்பது. சிவபெருமான் உபதேசம் கேட்டபோது குமார என்று துதி செய்தார். நாதா குமாரா என்றார். குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமான் என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார். குமர சரணென்று கூதள புதுமலர் சொரிந்து கோமள பதயுகள புண்டரீக முற்றுணர்வேனோ என்று திருப்புகழிலும் கூறுகிறார். கூ என்பது உலக மாயையையும் மர என்பது போக்கடிப்பவன் என்பதையும் குறிக்கிறது. முருகனுடைய ஆகமம் குமார தந்திரம் எனப்படும். குமார நம என்று கூறினார் ஓர்கால் அமராவதி சென்று ஆழ்வார். யமராசன் கை புகுதார்
போரூரன் கால் புகுவார் தாய் உதரப் பை புகுதார் சேரார் பயம் என்று திருப்போரூர் சந்நிதி முறை கூறுகிறது. தொடரும் நாமம் குகன் என்பதாகும். மலை குகைகளில் இருப்பவன் குகன். ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பவன் குகன். அனோரணீயான் மகதோ மகியான் ஆத்மா குகாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோகோ தம் அக்ரதும் பஷ்யதி வீதசோகோ தாது பிரசாதாத் மகிமான மீஷம் என்று தைத்ரி ஆருணச் சாருகை கூறுகிறது. அணுவிலும் அணுவாய் பெரிதிலும் பெரிதாய் உள்ள பரமாத்மா எல்லா உயிர்களின் இருதய குகையிலும் உள்ளது. மகிமைக்கு ஏதுவாய் உள்ள அந்த கர்மத்தை நீக்குபவன் தனக்கு ஆதாரமான ஈசனது பிரகாசத்தினால் முற்றிலும் சோகமற்றவனாய் காணப்படுகிறான் என்பதே இந்த ஸ்லோகத்தின் ஆழ்ந்த பொருளாக உள்ளது. தொடரும் சொற்றொடர் உருகும் செயல் தந்து என்பதாகும். உள்ளம் உருகினால் உயிர் உருகும். உயிர் உருகினால் உயிருக்கு உயிராய் உள்ள சிவத்துடன் ஒன்றுபடும் அத்துவித முத்தி சித்திக்கும். தொடரும் சொற்றொடர் உணர்வு என்று அருள்வாய். மெய்ஞானம் என்ற இறை ஞானத்தை உருகும் அடியவர்க்கு வழங்குவான் என்ற பொருளாகிறது. தொடரும் சொற்றொடர் பொறு புங்கவர் என்பதாகும். பொறு என்றால் பொருந்துதல். பொய் பொறு முடங்கு கை என்கிறது சிலப்பதிகாரம். பொறு என்பது போர் புரிகின்ற என்றும் பொருள்படும். உட்பகையாகிய காமம் முதலிய அறுவர்களுடனும் அசுரர்களுடனும் போர் புரிகின்றவர் தேவர். அன்றி சூராதி உணர்வுடன் போர் புரிந்த வீரவாகு தேவர் முதலியோர் எனவும் அமையும். தொடரும் சொற்றொடர் புவியும் பரவும். விண்ணுள்ளோரும் மண்ணுள்ளோரும் முருகனையே பரம்பொருள் என்று கருதி தொழுது துதித்து நலம் பெறுகின்றார்கள். தொடரும் சொற்றொடர் குரு புங்கவ என்பதாகும். சிவபெருமான் அகஸ்தியர் பராசர புதல்வர் ஆகியோருக்கு உபதேசித்தபடியால் குரு புங்கவ என்றார். புங்கவன் என்றால் சிறந்தோன் என்பதே பொருளாக அமைகிறது. நிறைவாக வரும் சொற்றொடர் எண்குண பஞ்சரனே என்பதாகும். எண்குணங்கள் என்பது தன்வயம் ஆகுதல், தூய உடம்பினன் ஆகுதல், இயற்கை உணர்வினன் ஆகுதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை ஆகியவன ஆகும். அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், அழியா இயல்பு என்று சிலப்பதிகார உரை கூறுகிறது. சர்வஜ்ஞதா, திருப்தி, ரதாதி போதக, ஸ்வதந்திரதா, நித்யமலுப்த சக்திகி, அனந்த சக்திஷ்ச நிராமயாத்மா, விசுத்த தேகஸ்ச சிவத்வமேதி என்று சர்வ ஞானோத்தர ஆகமம் கூறுகிறது. பஞ்சரம் என்பது மேலே கூறிய 8 அருகுணங்கட்கும் உறைவிடமானவன் முருகன் என்பதாகும். என் குணங்களும் படைத்த இறைவனே, முருகன் குமரன் குகன் என்று கூறி உருகும் செயல் தந்து மெய்ஞான உணர்வை தந்தருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 16வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 15வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.